ஹலோ ஃப்ரெண்ட், 7 1 நேர்புள்ளி வச்சு இந்த டிசைன் கோலம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ரங்கோலி. இதுவும் பிகினர்ஸ் போட்டு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 7 5 3 1 எல்லாமே நேர்புள்ளி தான். இப்போ இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இந்த 3 புள்ளியில் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 3 புள்ளி இருக்குல்ல, இதில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 3 இருக்குல்ல, இந்த நடுவை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலெல்லாம் ஒரு பூ வரப்போகுது, அதுக்காக. இப்போ இந்த பக்கம் இருக்கிற 3 புள்ளியில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 புள்ளியில் இங்கேருந்து இந்த முதல் புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இப்படி நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3வது புள்ளிக்கு போகிறோம். அதே போல் கீழேயும் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு நடுவில் கொடுத்துட்டு இந்த 3வது புள்ளிக்கு போகிறோம். இதே போல் இந்த பக்கமும் இங்கேருந்து நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இந்த புள்ளிக்கு போகிறோம். அதே போல் இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்து இந்த புள்ளிக்கு திருப்பி வரும். இதே போல் இப்போ 4 பக்கமும் போட போகிறோம். இதில் கொஞ்சம் கலர் மாற்றி போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு இதில் மட்டும் ஒரு கலரு, இன்னொன்று இதில் இன்னொரு கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 புள்ளியையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருக்கிற 3 புள்ளியையும் நடுவில் ஒரு வளைவு கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்து இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்து இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இந்த பக்கம். இப்போ இந்த 2 பக்கமும் போட்டுடலாம். இங்கேருந்து ஒரு வளைவு நடுவில், இங்கேருந்து ஒரு வளைவு, இங்கேருந்து ஒரு வளைவு நடுவில், இங்கேருந்து ஒரு வளைவு நடுவில். இப்போ இதில் இந்த வளைவு போடாமல் நம்ம நேராக இது 2த்தையும் ஜாயின் பண்ணினா அது அந்த அளவுக்கு ஒரு அழகு வராது. இப்படி 2த்தையும் ஜாயின் பண்ணி போடலாம். இந்த இடையில நடுவில் ஒரு பூ மாதிரி வருது பாருங்கள், அந்த டிசைன் நமக்கு வராது இந்த மாதிரி போட்டோம்னா. அதுக்காக தான் அந்த வளைவு கொடுத்து நம்ம போடுறோம். இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு போட்டோம்னா நடுவில் ஒரு பூ மாதிரி வருது பாருங்கள், அதுக்காக தான். இப்போ இந்த பக்கமும் போட்டுட்டோம்னா பூ போட்டு முடிச்சிட்டோம். இங்கேருந்து நடுவில் ஒரு வளைவு கொடுத்து 3வது புள்ளிக்கு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு வளைவு கொடுத்து 3வது புள்ளிக்கு. அதே போல் இப்படியும் இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்து 3வது புள்ளிக்கு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு வளைவு கொடுத்து 3வது புள்ளிக்கு. இப்போ நடுவுலையும் போடணும் இல்லையா? இப்போ இந்த பக்கம் 3 புள்ளியும் இந்த பக்கம் 3 புள்ளியும் இருக்குது. அதையும் நம்ம அதே போல் போட்டுடலாம். நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இப்படி கொண்டாந்து சேர்த்துடலாம். இப்படி ஒரு வளைவு இங்கே கொண்டாந்து சேர்க்கலாம். இப்போ இந்த பக்கம் நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இந்த பக்கம், நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இந்த பக்கம், நடுவில் ஒரு பூ மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வளைவு கொடுத்து இந்த டிசைன் போடுறோம். இப்போ 4 பக்கமும் 4 புள்ளிகள் மட்டும்தான் மீதி இருக்குது இல்லையா நமக்கு? இப்போ இதுலேருந்து இப்படி ஒரு சுற்று, இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு சுற்று, இந்த புள்ளியை நடுவில் வச்சு இதே போல் 4 பக்கம். இங்கேருந்து இப்படி ஒரு சுற்று, இதுலேருந்து இப்படி ஒரு சுற்று, இந்த புள்ளியை நடுவில் வச்சு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இந்த புள்ளி நடுவில் இருக்குது. இதை அந்த புள்ளியை இதோடு சேர்த்துடலாம். இதோட சேர்த்துடலாம். இப்போ 4 பக்கமும் அந்த புள்ளியை சேர்த்து போட்டுட்டோம். இது 4 பக்கமும் ஓப்பனாக இருக்குல்ல, அதுக்காக இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் போடுறோம்.
இது நீங்கள் வேறு ஏதாவது கற்பனையில் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கூட போடலாம். நம்ம இந்த ஓரத்தில் 2 புள்ளி, அதே போல் இந்த டிசைனையும் நமக்கு விருப்பப்பட்ட இதில் மாற்றி போட்டுக்கலாம். இந்த எண்டு சும்மா இருக்குல்ல, அதில் ஒரு ரவுண்டு. இந்த 2 ஓரமும் ஒரு சின்ன திலகம் போல். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, சும்மா அழகுக்காக போடுறது தான் இதெல்லாமே. இப்போ கலர் கொடுத்துருவோமா? கலர் நம்மளோட விருப்பத்துக்கும் கற்பனைக்கும் தகுந்தபடி நடுவில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஓரத்தில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் போடுறது ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.